கீரையை வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்டுட்டு வாங்க. ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஒமேகா 3 இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு, நிறைய விட்டமின்ஸ் இருக்கு. இது சூப் வச்சு சாப்பிட்றதுக்கு, குழைய வடிச்ச சாதத்தோட போட்டு பிரட்டி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பர்ஸ்லேன்னு சொல்லக்கூடிய பருப்பு கீரைங்க. கொஞ்சோண்டு இடம் இருந்துச்சுன்னா போதும், அதுவாகவே முளைச்சு வரும். இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. 2 கையளவுக்கு கீரையை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. மண்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு 5-6 பல்லு பூண்டை இடிச்சு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு தக்காளியும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் அரை தக்காளியாக இருந்தாலே போதும். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடுங்க. இது கூட 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் மிளகு பொடி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது கூடவே நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க கீரையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் போல நல்லா கொதிக்க விடுங்க. இதை நீங்க அப்படியே குடிக்கலாம், நல்லா டேஸ்டா இருக்கும். இல்லைனா அந்த கீரையை மட்டும் நீங்க நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு மிக்சர் ஜாரில் லைட்டா பிளெண்ட் பண்ணிட்டு மறுபடியும் அந்த சூப்போட மிக்ஸ் பண்ணிட்டு குடிச்சிங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த கீரையில. இந்த மாதிரி நிறைய ஹெல்தியான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.